ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு லன்ச் மெனுவோட வந்திருக்கேன். ஸோ இதை வந்து லஞ்சுக்கு யாரும் சாப்பிட மாட்டாங்க. பட் ஆனால் வந்து நான் இன்றைக்கி லஞ்சுக்கு எடுத்துக்கிட்டேன். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் ரவா உப்புமா தான் பண்ணியிருந்தேன். ஸோ ரவா உப்புமா வந்து பார்த்திங்கன்னா ஹோட்டல் ஸ்டைலில் ரவா உப்புமா பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் வந்து சாம்பார் அது கூட மேட்ச் பண்ணுற மாதிரி பருப்பு மட்டும் போட்டு சாம்பார் மாதிரி பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் பீட்ரூட் பொரியல் வந்து தேங்காய்லாம் போட்டு பீட்ரூட் பொரியல் பண்ணிவிட்டு 2 எக்கு மட்டும் பாயில் பண்ணி சாப்பிட்டேன். பாயில் பண்ணி பெப்பர்லாம் போட்டு அதெல்லாம் வச்சு சாப்பிட்டேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் கொஞ்சமாக நெய் ஊற்றி அந்த ரவா உப்புமாவையும் அப்புறம் சாம்பாரையும் கூட சாப்பிடும்போது உண்மையாலுமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நான் வந்து இது வரைக்கும் நான் இந்த மாதிரி வந்து லஞ்சுக்கெலாம் சாப்பிட்டது கிடையாது. ஸோ நான் ரைஸுக்கு பதிலாக தான் வந்து ஆல்டர்னேட்டிவாக எடுத்து சாப்பிட்டேன். நல்லா இருந்துச்சு, ரொம்ப ஃபில்லிங்காக இருந்துச்சு. நான் பசிக்கும் அப்படின்னு நினச்சேன் நடுவில். பட் ஆனால் அப்படிலாம் கிடையாது. நல்லா ஃபில்லிங்காக ஈவினிங் வரைக்கும் நல்ல ஒரு இதுவாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்காக நான் அப்லோட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் பார்க்குறேன். தேங்க்யூ.